ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம காணப்போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எந்தெந்த ராசிகள் வேண்டுமோ அந்தந்த ராசிக்கு பெயருக்கு நேராக உள்ள லிங்க் கிளிக் பண்ணி நீங்க அந்தந்த ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். ஸோ இதை பயன்படுத்தி உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட 2 விதமான சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்க, அது ஒன்று. இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளானது எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் 27ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் சஷ்டி தினம் என்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். வெற்றி வேலனை வழிபட்டு உங்களுக்கான காரியங்களில் வெற்றிகளை சிறப்பாக அதிகரித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது. ராசியிலேயே குரு பகவான் ராசியாதிபதி வலுவாக ஆட்சி அமைந்து காணப்படுகிறார். 12ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 12ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் சந்திரனுடன் இணைந்து காணப்படுகிறார். இன்று இரவு வந்து ராசிக்குள் சந்திரன் நுழைகிறாருங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்கள் வருமானங்களை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ளலாமோ என்று நீங்கள் யோசித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உகந்த நாளாக அமைப்பிருந்துங்க. நல்ல வழி பிறக்கும். இன்றைய தினம் உங்களது வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள உங்களது அதிகமான தன்னம்பிக்கை மூலமாக அதன் மூலமாக நீங்க நல்ல பலன்களை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினம் வியாபாரத்துல யார்கிட்டயா கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஷாப்பிங் போகிறதுனால மாலை நேரம் ரொம்ப பிஸியாக இருக்கும் நண்பர்களே. வீட்டு வேலைகளுக்காக வீட்டுக்கான பொருட்களை வாங்குவதற்காக ஷாப்பிங் போவீங்க. இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தலையீடுகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை சிறப்பாக மேனேஜ் செய்து கொள்ள தயாராகுங்கள் நண்பர்களே. கிரியேட்டிவிட்டியோடு இன்றைய தினம் நீங்கள் வேலை செய்வீங்க. எனவே அந்த கிரியேட்டிவான இயல்புகள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நல்ல காரியங்களை நீங்கள் முடிக்க முடியுங்க. மாணவர்கள் விலை மதிப்பெற்ற உங்களது நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அது தள்ளிவிடும் என்பதால் அதை தவிர்த்து விடுவது மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தினம் அவசியமான ஒண்ணுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைப்பீங்க. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனால் நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணுங்க. உங்க சக ஊழியர்கள் உயர்திகாரிகள் அனைவருடன் நீங்கள் கொஞ்சம் வளைந்து நெளிந்து போறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. அதை சிறப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது கண்டிப்பாக உங்களது நன்மைக்கு தான் அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக அமையும். வியாபாரம் இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. புதுசாக எப்படி வியாபாரத்தினுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி யோசனைகள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு நாளாக மாற்றித்தர கண்டிப்பாக உங்கள் வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உதயகரமாகும் நண்பர்களே. எனவே நல்லா யோசித்து செயல்படுங்க. ஃப்ளெக்சிபிளாக இருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் சூப்பரான ஒரு நாளாக வியாபாரம் என்றது அமையும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசில் வந்து போகுங்கிறதுனால குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கூட இன்னைக்கு இருப்பீங்க. உங்கள் வண்டி வாகன பழுதுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சீர் செய்யக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான சிந்தனைகள் மனசில் இருக்கலாம். ஆனால் பொழுதுபோக்குகளை அதிகமாக நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து விடுங்கள். இந்த தினம் இல்லற வாழ்க்கை இனிமையாக மாற கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. உறவினர்கள் திடீர்னு வருகை செய்வாங்க. எனவே அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் இதர சுபகாரிய முயற்சிகளை கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுது மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல்
கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி நமது ராசி பலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க. ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல். ரெண்டாவதாக, நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலன்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருங்கள். நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. ஏற்கனவே பேராதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையுங்க. எனவே கிரே கலரை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 1ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். தேவையில்லாத சிந்தனைகளை மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்றைய தினம் தெளிவான நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எனவே குழப்பங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களது செல்வாக்கானது உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இன்னைக்கு அதிகரித்து காணப்படுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனை வளம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களை பழுதுகளை சீர் நீக்கி நீங்கள் இன்றைய தினம் செயல்படுத்துவீங்க. எனவே வாகன பழுதுகள் நீங்கும். உங்களது உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மாணவர்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் என்பதால் கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். உங்களது சிந்தனை வளத்தை இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மறதிகள் இருக்கலாங்க. இன்றைய தினம் உறவினர்கள் திடீர்னு வருகை தருவதன் மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். உங்களுடைய திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தகுந்த தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் அமைதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஸோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின கமெண்ட் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதவிகரமாக அமையும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறது மூலமாக தினசரி ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, மீனராசி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா, நமது வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் 12 ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.